Hi friends, good evening. This is Dr. Raghavendran. He's a COVID physician from Dindigul Medical College. ஸோ இப்போ வந்து கோவிட் பேண்டமிக் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. அதாவது இந்த சென்ஸ் வந்து யங் பீப்புள் ஆர் அஃபெக்டட் மோஸ்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு என்ன புரியணும்னா, இந்த கோவிட் வைரஸுடைய மெக்கானிசம் என்ன நடக்குது உள்ள, அதோடைய கோர்ஸ் ஆஃப் த டிசீஸ் நமக்கு தெரிஞ்சால் தான் எந்த டைமில் இன்டர்வீன் பண்ணுங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் கிளினிக் வர்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நான் எங்கேயுமே வெளியே போகல, வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்கேன் சார், எங்கேயுமே வெளியே போகல, எனக்கு ஃபீவர் வருது, பாடி பெயின் வருது, எப்படி சார் கோவிட்னு சொல்கிறீங்க? சி, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் எனி சிம்டம் சச் அஸ் ஃபீவர், பாடி பெயின், டயர்ட்னஸ், மயால்ஜியான்னு சொல்லுவோம், ஜாயிண்ட் பெயின், இது எல்லாமே லாஸ் ஆஃப் ஸ்மெல், லாஸ் ஆஃப் டேஸ்ட், அண்ட் தென் சம்டைம்ஸ் சில பேர் கம் வித் லூஸ் ஸ்டூல்ஸ் அண்ட் வாமிட்டிங், வயிற்றுவலி, வாந்தி, அதுவே இனிஷியல் சிம்டமாக இருக்குது. ஸோ எனி சச் சிம்டம் should be suspected as COVID apart from usual cough and cold which we see. ஸோ இதில் எந்த சிம்டம் இருந்தாலும், ஏன் இந்த சிம்டம்மை நம்ம முக்கியமாக எடுத்துக்கணும், இதில் எந்த சிம்டம்னாலும் அப்படின்னா, இந்த டைம் லைன் ஆஃப் த டிசீஸில் வந்து டே 1, ஏன்னா இது வந்து ஒரு 14 day டிசீஸ். ஸோ இதில் வந்து டே 1 நம்ம கரெக்டாக கணிச்சால் மட்டும்தான் நம்மளால் வந்து அந்தந்த பீரியடில் அந்தந்த இன்டர்வென்ஷன் பண்ணி எப்போ அட்மிட் ஆகணும் என்னங்கிறத டிசைட் பண்ண முடியும். த மோஸ்ட் காமன் காஸ் ஃபார் டெத் இஸ் லேட் அட்மிஷன்ஸ், லேட் இன்டர்வென்ஷன்ஸ். கரெக்டாக இன்டர்வீன் பண்ணால் வி சி நியர்லி 95 to 99% சர்வைவல் இன் கோவிட், பட் ஒன்லி டியூ டு டிலே இன் இன்டர்வென்ஷன் வி சி ஆல் த டெத்ஸ். ஸோ என்ன நடக்குது, ஃபஸ்ட்டு வைரஸ் நம்ம பாடிக்குள்ளே வந்துடுது, எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது, ஏன்னா எங்கேருந்து வருது தெரியாது. நம்ம பக்கத்து வீட்டுக்காரன் கூட பேசுவோம் மாஸ்க் போடாமல், எய்த வீட்டுக்காரன் பேசுவோம், அவனுக்கு ஃபீவர் வந்திருக்கும், அவனுக்கு மைல்டாக போயிடும், அவங்ககிட்டருந்து நமக்கு வந்திருக்கும். ஸோ நமக்கு உள்ளே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு என்ன ஆகும், இன்குபேஷன் பீரியட்னு சொல்லுவோம். இந்த வைரஸ்க்குன்னு உள்ளுக்குள்ளே போய் அது உள்ள செல்லில் போய் மல்டிப்ளை ஆக ஒரு இன்குபேஷன் பீரியட் இருக்குது. இட் வில் டேக் அரௌண்ட் 3 to 5 days ஃபார் த இன்குபேஷன் பீரியட் இன்சைட். அதுக்கப்புறம் அது மல்டிப்ளை ஆகி நமக்கு சிம்டம் தெரிய ஆரம்பிக்கும். என்ன சிம்டம் ஃபஸ்ட்டு வருதோ அதை டே 1 நம்ம குறிச்சோம். நம்பர் 1, வாட் இஸ் த சிம்டம்? சின்ன சிம்டமாக இருக்கும், தொண்டை கரகரன்னு இருக்குது, தொண்டை லேசாக வலிக்குது, காய்ச்சல் இருக்குது, மைல்ட் டயர்ட்னஸ் இருந்துச்சு, உடம்பு வலி இருந்துச்சு, அதை டே 1 எடுக்கணும். முக்கியமான விஷயம், எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்களுக்கு எந்த சிம்டம் ட்ரபிள்ஸமாக இருக்கோ அதை டே 1ங்கிறாங்க. ஒருத்தன் தொண்டை கரகரப்பு டே 1 வந்திருக்கும், அவன் நம்மக்கிட்ட 4th day வருவான், ஆனால் ஃபீவர் அதிகமாக இருக்கும் 4th day. அவங்க இன்னைக்குலேருந்து தான் சார் காய்ச்சல்மா. ஸோ நம்ம மிஸ் பண்ணிடுவோம். 4th day இருக்கிறத நம்ம ஃபஸ்ட் டேன்னு எடுத்துக்கூடாது. ஸோ கரெக்டாக when we go to our doctor or physician, what we should tell is that when is the first day of onset of the simple symptoms, number 1. நம்பர் 2, எப்போ அந்த சிம்டம் தெரியுதோ ஃபஸ்ட்டு we need to isolate ourselves. ஏன், வைரஸ் உள்ளே போயிடுச்சு, தொண்டையில் உள்ளே போயிட்டு மல்டிப்ளை ஆக ஆரம்பிக்குது, சிம்டம் தெரிய ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன நடக்குதுன்னா, ஃபஸ்ட்டு 3 to 4 days இந்த ஃபீவர், பாடி பெயின், டயர்ட்னஸ் வந்துட்டு குறைய ஆரம்பிச்சோம். இதுதான் ஸ்டேஜ் 1. இட் ஸ்டார்ட்ஸ் டிக்ரீஸிங். எதனால்? நம்மளுடைய ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ், நம்மளுடைய பாடி இம்யூன் மெக்கானிசம் என்ன பண்ணும்னா வைரஸை போய் அழிக்க ட்ரை பண்ணும். அதனால் இந்த ஸ்டேஜிலேருந்து நம்ம குறைஞ்சிடும். சரி, இப்போ இந்த கோவிட் ஏன் லங்ஸுக்கு இன்வால்வ் ஆகுது, ஏன் நுரையீரல் பாதிப்பு வருது அப்படின்னு கேட்டால், தட் இஸ் நாட் டியூ டு த வைரஸ் காசிங் நிமோனியா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த வைரஸ் உள்ளே போய் நிமோனியா காஸ் பண்ணாது. நம்மளுடைய பாடியோட ஆன்டிபாடி ரெஸ்பான்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். அவங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த ஆன்டிபாடி வில் கோ அண்ட் காஸ் இன்ஃப்ளமேஷன் சொல்லுவோம். இன்ஃப்ளமேஷன் அதாவது உள்ளுக்குள்ளே போய் எரிச்சல் ஏற்படுத்தும். அது ரத்த குழாயை ஃபுல்லாக அடைப்பு ஏற்படுத்தும். எங்கே போகிற ரத்த குழாய்? நுரையீரல், லங்ஸுக்கு போகிற ரத்த குழாய் பிளாக் ஆகுது. அது பிளாக் ஆகிறதுனால லங்ஸுக்குள்ள பெர்ஃப்யூஷன் குறையுது, அதனால ஆக்சிஜனேஷன் பாதிக்குது, அதனால ஆக்சிஜன் குறையுது. ஸோ த மெக்கானிசம் ஆஃப் நிமோனியா இஸ் நாட் டியூ டு இன்ஃபெக்ஷன், இட் இஸ் டியூ டு இன்ஃப்ளமேஷன். ஸோ முதல் 3 நாள் முடிஞ்சு காய்ச்சல் நல்லா ஆகிட்டு காய்ச்சல் விட்டுரும். 80 to 85% ஆஃப் த பீப்புளுக்கு இதோட இந்த டிசீஸ் ப்ராசஸ் முடிஞ்சு போயிடும். 100 பேருக்கு இப்படியே சரியாயிடும். இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராது. ஆனால் ஒரு 10 to 15, இப்போ இந்த செகண்ட் வேவில் பார்த்தா 20% ஆஃப் த பீப்புளுக்கு சில பிரச்சனைகள் வருது. என்ன வருது? அதுக்கு பேர் ஒரு டேஞ்சரஸ் கர்வ். நார்மலாக அப்படியே நம்மளுடைய இம்யூனிட்டி சரியாகிறதுக்கு பதிலாக திஸ் கோவிட் டேக்ஸ் அ டேஞ்சரஸ் கர்வ். என்ன சிம்டம் வருது அப்படின்னா, சரியானதுக்கு அப்புறம் திடீர்னு ஹை கிரேட் ஃபீவர், 2வது சிவியர் பர்சிஸ்டன்ட் காஃப், லேசாக தொண்டையிலேருந்து வர்ற காஃப்க்கு பதிலாக உள்ளேருந்து இருமல் வரும், 3வது மூச்சு விட கொஞ்சம் சிரமப்படுறது, கொஞ்சம் நடந்தா, கொஞ்சம் படி ஏறினா, கொஞ்சம் நேரம் நடந்தால் கூட, இல்லை கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணால் கூட மூச்சு வாங்க.
ஸோ இந்த 3 சிம்டம்ங்கிறது டேஞ்சரஸ் கர்வ் ஆகுது நமக்கு கோவிட் அப்படிங்கிறது நம்ம பாடியில் உறுதிப்படுத்துறது. ஸோ எல்லோரும் என்ன பண்ணுறோம்னா இப்போ எல்லாம் பல்ஸ் ஆக்சிமீட்டரை வாங்கி வச்சுக்கிட்டு எனக்கு ஆக்சிஜன் லெவல் 96 இருக்குது, 95 இருக்குது. இந்த ஆக்சிஜன் லெவல் குறையிறதுக்கு டைம் ஆகும். ஏன்னா நம்மளோட லங்கோட கெப்பாசிட்டி வந்து 2/3 ஆர் ரிசர்வ் லங். ஸோ நம்மளுடைய லங் எவ்வளோ முடியுமோ காம்பன்சேட் பண்ண பார்க்கும் until one stage is reached when the oxygen drops. So oxygen drop should not be taken as a marker. ஸோ 4வது 5வது நாளுக்கு அப்புறமும் ஃபீவர் பர்சிஸ்ட் ஆகுது, இல்லைன்னா காஃப் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, இல்லை மூச்சு வாங்க விடுது அப்படின்னா நம்ம டேஞ்சரஸ் கர்வை நோக்கி போகிறோன்னு அர்த்தம். இந்த 5th டேயில் நம்ம இதுக்குரிய ரீசன் என்னென்னா த திங் கால் சைட்டோகைன் ஷவர்னு சொல்கிறோம். அதாவது நம்மளுடைய பாடியோட இன்ஃப்ளமேஷனை சைட்டோகைன்ஸுங்கிற சில ஹார்மோன்ஸ் என்ன பண்ணுதுன்னா தே காஸ் த இன்ஃப்ளமேஷன் விதின் த பாடி. ஸோ இந்த சைட்டோகைன்ஸை நம்ம அழிக்கணும்னா தெர் ஆர் ஒன்லி ஒன் இன்ஜெக்ஷன் விச் இஸ் அவைலபிள் விச் இஸ் ஸ்டீராய்ட்ஸ். ஸோ அந்த ஸ்டீராய்ட்ஸை கரெக்டான டைமில் இஃப் யூ ஆர் ஏபிள் டு இன்ஸ்டியூட் இட் then we can stop the cytokine shower from becoming a cytokine storm later. சின்னதாக இருக்கிறத பெருசாகி மூச்சு திணறலோட வெண்டிலேட்டர் போகிறத தடுக்கிறதுக்கு அந்த கரெக்டான டைமில் ஸ்டீராய்டு ஆரம்பிக்கும். இன்னொரு கேள்வி கேட்பேன், அப்போ எனக்கு வந்தோடனே ஃபீவர் வந்தோடனே நான் ஃபஸ்ட் டேவே ஸ்டீராய்டு போட்டுறவான்னு கேட்டால் ரொம்ப முக்கியமான விஷயம், அது மோர் டேஞ்சரஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு டே நம்ம வைரஸ் உள்ளே மல்டிப்ளை ஆகிட்டு இருக்கும் 3 நாள் 4 நாள் வரைக்கும். 4வது நாளுக்கு அப்புறம் தான் நம்ம பாடியோட இன்ஃப்ளமேஷன் அதை அழிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு டேவே ஸ்டீராய்டு போட்டால் என்ன நடக்க போகுது, அந்த வைரஸ் இன்னும் அதோடைய மல்டிப்ளிகேஷன் அதிகமாகி நம்மளோட டிசீஸ் சிவியர் ஆகும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு டே வந்தால் ஒன்லி சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அப் டு டே 3. ஒரு ஆசித்ரோமைசின் கவர்மெண்ட்டே கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கு. பேராசிட்டமல், வைட்டமின் சி, ஜிங்க், மல்டிவிட்டமின் 185 பேர் இதிலே சரியாயிரும். பட் ரிமைனிங் 15% வந்து இந்த மாதிரி ஒரு டேஞ்சரஸ் கர்வ் நடக்கிற அந்த சிம்டம்ஸ் வந்துச்சு, ஹை கிரேட் ஃபீவர் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, காஃப் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, மூச்சு விட கஷ்டம் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று வந்துச்சுனால் உடனே we need to approach the physician. That is the time when we need to intervene with by doing certain blood test panel and by taking the CT scan of the chest and by starting injections. என்ன இன்ஜெக்ஷன் போடணும், எல்லாரும் ரெம்டெசிவிர் ஆன்டிபயோட்டிக் இது பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கோம். இந்த இன்ஃப்ளமேஷனை ஸ்டாப் பண்ணி இந்த பிளட் கிளாட்டிங்னு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த கிளாட் நடக்குது லங்ஸுக்குள்ளே உள்ள பிளட் வெசல் கிளாட், இந்த 2 தான் நம்ம தடுக்க முடியும். அதுக்கு 2 ட்ரக் தான் இருக்குது. ஒன்று ஸ்டீராய்ட்ஸ், 2வது ஆன்டிகோயாகுலன்ஸ், இந்த பிளட் கிளாட்டிங்கை ப்ரிவென்ட் பண்ணுற ஆன்டிகோயாகுலன்ஸ். இந்த 2 மட்டும்தான் நம்ம செய்ய முடியும். இந்த 2 இந்த 5th டேலேருந்து 8th டேக்குள்ளே நம்ம கொடுத்துட்டோம்னா அந்த சைட்டோகைன் ஸ்டாம் போகாமல் நம்ம தடுக்கலாம். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ரெகக்னிஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இல்லை நான் வீட்டிலே SpO2 வச்சுருக்கேன், மானிட்டர் வச்சுருக்கேன், நான் வீட்டிலே பார்த்துட்டு 90 கீழே குறைஞ்சாதான் நான் வைத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா அது குறையிற நேரத்தில் நியர்லி 70 to 80% of the lung would have been destroyed. So what is more important is monitoring of the symptoms, appropriate time blood investigations, and what is needed is the scan at the right time and treatment with steroids and anticoagulants which need to be continued for at least 7 days. So steroid நான் வீட்டில் எடுத்துக்கலாமா அப்போ இந்த 2 ட்ரக்கையும் ஸ்டீராய்டு ஆன்டிகோகுலண்ட் அப்படின்னு கேட்டால் நோ, பிகாஸ் ஸ்டீராய்டு ஹேஸ் இட்ஸ் ஓன் சைடு எஃபெக்ட்ஸ். என்ன இருக்குது, ஸ்டீராய்டு இஸ் டயபெட்டோஜெனிக், டயபெட்டிஸை கூட்டி விடும் நம்பர் 1. அப்புறம் ஸ்டீராய்ட்ஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ரேட்டையும் கூட்டலாம். ஸோ கரெக்டான டைம் by the physician, prescribed by the physician, either oral steroids or IV steroids with anticoagulants. 2வது கேள்வி கேட்பாங்க, ஆஸ்பிரின் ஹெல்ப் பண்ணுமா, குளோபிட்ரோஜல் ஹெல்ப் பண்ணுமான்னு கேட்டால் ஈவன் இன் கோவிட் த பிளேட்லெட் கவுண்ட் இஸ் லோ. ஸோ ஆஸ்பிரின் குளோபிட்ரோஜல்னால பெரிய லெவல் ரோல் கிடையாது. த ஒன்லி திங் விச் ஹெல்ப்ஸ் இஸ் ஆன்டிகோயாகுலன்ஸ் சச் அஸ் ஹெப்பாரின், எனாக்ஸாபாரின், லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின், ரைவோராக்சபன். தீஸ் ஆர் த ட்ரக்ஸ் விச் ஆர் யூஸ்ஃபுல். ஸோ இந்த 2 கரெக்டாக நம்ம ஸ்டார்ட் பண்ணாலே அந்த நெக்ஸ்ட்டு 15% டெத்தாக போகிறவங்களில் நம்ம நியர்லி அதில் ஒரு 95 to 99% நம்ம சேவ் பண்ணிடலாம். சர்டன் பீப்புளுக்கு நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலுமே தே கோ ஃபார் அ ப்ராக்ரஸிவ் கோர்ஸ் ஆஃப் இல்னஸ். தட் டிபெண்ட்ஸ் அப்பான் சம் ஜெனட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் பொட்டன்ஷியல் விச் இஸ் ஸ்டில் நாட் அண்டர்ஸ்டுட். Another important thing now with these drugs available, mechanism being known, and the most important ஆயுதம்னு சொல்கிற வேக்சின் அவைலபிள். எப்போ வேக்சின் கிடைக்குதோ உடனே வேக்சின் போட்டுருங்க. வேக்சின் போட்டவங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தமிழ்நாடு இல்லை, ஆல் ஓவர் இந்தியாவில் டெத்துங்கிறது நியர்லி நெக்லிஜிபிள் ஆர் நில். ஸோ வேக்சின் இஸ் த ஒன்லி திங் விச் ஹேஸ் கன்ஃபர்ம்ட் ப்ரொடெக்ஷன். நம்பர் 2 மாஸ்க் எங்கே நான் வெளியே போனால் மட்டும் போட்டால் போதுமா, யாரோட பேசுகிறனாலும் மாஸ்க் போடணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. பக்கத்தில் வீட்டுக்காரனோட பேசணுமா மாஸ்க் போடுங்க. யார் கேரியர் அப்போன்னு சொல்ல முடியாது, ஒருத்தர் மிஸ்டேக் இருந்தால் கூட மற்றவங்களுக்கு வந்துடும். ஸோ த ஒன்லி திங் டு ப்ரிவென்ட் இஸ் மாஸ்க் எவ்ரிவேர் வென் யூ ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் ஹோம், ஈவன் வைல் ஸ்பீக்கிங் டு யுவர் ரிலேட்டிவ்ஸ் ஆர் யுவர் நெய்பர்ஸ். நம்பர் 1. நம்பர் 2, வீட்டுக்கு வந்த உடனே ஹேண்ட் வாஷிங் வித் சோப் அண்ட் வாட்டர். நம்பர் 3, as soon as the symptoms appear,
கைண்ட்லி ஐசோலேட் யுவர் செல்ஃப் இண்டிவிஜுவலி. இல்லை இது சாதா காய்ச்சல், லெமன் ஜூஸ் குடிச்சு வந்த காய்ச்சல், தண்ணியில் குளித்தேன், மழை பெய்யுது, மலையில் நினச்சேன், இப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து இப்படி தான் ஆரம்பிக்கிறாங்க கதையவே கிளினிக்கில். ஸோ நெவர் எவர் டூ திஸ் மிஸ்டேக். வாட் எவர் சிம்டம்ஸ் விச் யூ ஃபீல் ஆன் day 1 இட் இஸ் கோவிட் அன்லெஸ் ப்ரூவ்ட் அதர்வைஸ் பை டெஸ்ட். சில பேர் சொல்லுவாங்க எனக்கு டெஸ்ட் நெகட்டிவ் சார் அப்படின்னு. இங்கே பாருங்கப்பா, 50 to 60% ஆஃப் த டெஸ்ட் ஆர் நெகட்டிவ். பிகாஸ் த்ரோட்டில் 1 day இருக்கும்போது தான் பாசிட்டிவ் வரும், அதுக்கப்புறம் நெகட்டிவ் ஆயிரும். ஸோ டோன்ட் கிவ் blame excuses and keep on spreading the disease. Kindly treat yourself. day 1 to 2 physician பாருங்க, திருப்பி day 5 critical period போது, dangerous period போது எப்படி இருக்குன்னு பாருங்க. If we are treating at the right time, we will be having nil mortality. So thank you. So this is what I want to convey. Thank you.